அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். தளவழி 40 செய்யுள் 26. எவ்வாயும் ஓடி வயவர் துணித்திட்ட கைவாயில் கொண்டு எழுந்த செஞ்செவி புன்சேவல் ஐவாய் வயனாகம் கவ்வி விசும்பு இவரும் செவ்வாய் உவனத்தின் தோன்றும் புனல் நாடன் தெவ்வாரை அட்டகளத்து. போர்க்களத்திலே சோழ வீரர்கள் எதிரிகளுடைய கைகளை துண்டாக்கி கீழே விழ செய்தனர். அப்படி கீழே விழுந்த அந்த கைகளை சிவந்த காதுகளை உடைய ஆண் கழுகுகள் தூக்கி கொண்டு வானிலே பறக்கிறது. அப்படி அந்த கழுகுகள் வானில் பறப்பது எப்படி இருக்கிறது என்றால், பாம்பினை வாயிலே தூக்கி சென்ற கருடன் வானில் பறப்பது போல் இருப்பதாக போர்க்கள காட்சியை விவரிக்கிறார் இந்த செய்யுளில். மீண்டும் செய்யுள். எவ்வாயும் ஓடி வயவர் துணித்திட்ட கைவாயில் கொண்டு எழுந்த செஞ்செவி புன்சேவல் ஐவாய் வயனாகம் கவ்வி விசும்பு இவரும் செவ்வாய் உவனத்தின் தோன்றும் புனல் நாடன் தெவ்வாரை அட்டகளத்து. புனல் நாடன் என்றால் காவிரியினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சோழ நாட்டரசன். தெவ்வாரை என்பது பகைவரை குறிக்கிறது. உவனம் என்பது உலகத்தை குறிக்கிறது. செவி புன்சேவல் என்பது சிவந்த காதுகளை உடைய கழுகை குறிக்கிறது. நன்றி, வணக்கம்.